இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நானும் அக்காவும் பார்த்தீங்கன்னா, சந்தைக்கு கிளம்பலான்னு போறோம் மக்களே. பக்கத்து கிராமத்தில வந்து உழவர் சந்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க போய் சந்தையில போய் காய்கறிகள் வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் கிளம்பி போயிட்டுருக்கோம் மக்களே. உழவர் சந்தை வந்து எப்படி ஆரம்பிப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிராமம் சுத்து வட்டார கிராமங்கள்ல வந்து காய்கறிகள் விளையும் மக்களே. அந்த காய்கறிகள் வந்து ஒரு கிராமத்த சூஸ் பண்ணி அந்த கிராமத்தில வந்து சந்தை போடுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் காய்கறிகள் கிடைக்கும் மக்களே. நம்ம மண்ணிலே விளையக்கூடிய காய்கறிகள் வந்து தான் மக்களே உழவர் சந்தையில விப்பாங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த மண்ணிலே விளையக்கூடிய காய்கறிகள் வந்து நம்ம கிராமத்திலே வந்து காய்கறிகள் போட்டிருப்பாங்க. அங்க வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் கிடைக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு ரூ. 10 மாதிரிக்கு காய்கறி வந்து நிறையா காய்கறிகள் இருந்துச்சு மக்களே. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பைக்லேயே உட்காந்துட்டாங்க. அவங்ககிட்ட ஒவ்வொரு காய்கறியும் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டே மக்களே காய்கறி வந்து பிறக்கிட்டு இருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப்பாகவும் கிடைச்ச மக்களே. இந்த மாதிரியான உழவர் சந்தை வந்து உங்கள் ஊரில் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே தட்டு தட்டாகவும் வச்சுருந்தாங்க மக்களே. தட்டு ரூ. 10 மணிக்கு வச்சுருந்தாங்க. கிலோ கணக்கிலையும் வாங்கலாம். நாங்கள் வந்து கிலோ கணக்கிலையும் வாங்குறோம், தட்டுலையும் வாங்கியிருந்தோம் மக்களே. தட்டு வந்து ரூ. 10 சொல்லிட்டு வாங்கினாங்க. அது வந்து ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தர்பூசணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு மக்களே. ஒரு கிலோ ரூ. 20 சொல்லியிருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து ரூ. 10 மணிக்கும் கொடுத்தாங்க மக்களே. நான் பீஸ்லேயே வாங்கியிருந்தோம், ஒரு பழமாகவும் வாங்கியிருந்தோம். அப்புறம் எனக்கு ஒரு பழம், அக்காவுக்கு ஒரு பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி பழம் சாப்பிட்டுட்டு எல்லா பொருளும் வாங்கியாச்சு. வண்டியில் வச்சுட்டு அப்படியே நானும் அக்காவும் தண்ணி பழம் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டே போயாச்சு வீட்டுக்கு.